ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிற ஸ்ரீராம் கேட்வே தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இந்த லொக்கேஷனில் இந்த சர்வீஸ் ரோட்டில் யூஸ் பண்ணியிருக்க இந்த இன்டர்லாக் காங்கிரீட் அந்த பிளாக் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் கிளாம்பாக்கத்தில் புதிதாக வரப்போகிற சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனோட வேலை முடிஞ்சிருச்சா, அங்கேருந்து பஸ் டெர்மினஸ் கனெக்ட் பண்ணுற ஸ்கைவாக் வேலை முடிஞ்சிருச்சா, அதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ கிளம்பாக்கத்தை நோக்கி போகலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கிளம்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைவாக் வேலைகள் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த கிளாம்பாக்கத்தில் என்னென்ன வேலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்குரிய ஸ்டேட்டஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ என்னென்ன சேஞ்சஸ் அப்படி பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் இதில் மேலே ரூஃப் எதுவுமே போடாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ரூஃப் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ரூஃப் போடுறதுக்கான கம்பிகள்லாம் மேலே நாட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. பட் இன்னும் இந்த ஸ்கைவாக் வந்து ஜிஎஸ்டி ரோடில் இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இந்த ரிமைனிங் ஆஃப் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு அந்த ரூஃப் போடுறதுக்கான வேலைகள் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2000 வருடம் மேலே ஆன பிறகும் இன்னும் இந்த ஸ்கைவாக் வேலைகள் முடியலை. இதுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் பிரிட்ஜில் உள்ள அலைன்மெண்ட்டில் சில ப்ராப்ளம் இருந்தது. அதையும் இப்போ கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வேலைகள் முழு வீச்சில் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது கிளாம்பாக்கத்தில் வரப்போகிற புதிய சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன். இதில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. நம்ம என்ட்ரி ஆனோன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து பிளாட்ஃபார்ம் 1 இருக்கலாம். அதுக்கப்புறம் 2, 3 அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம லாஸ்ட் டைமே வரும்போது ஆல்மோஸ்ட் ஹாஃப் த பிளேஸ்க்கு மேலே அந்த காங்கிரீட் வேலைகள் முடிஞ்சிருச்சு. மேலே ரோஃபிங்குமே போட்டிருந்தாங்க. கடைசியாக தான் கொஞ்சம் காங்கிரீட் வேலைகள் போயிட்டு இருந்தது. அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம். இப்போ நம்மள ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போக போகுது. வாங்க அதை பார்த்துட்டு போவோம். அந்த ட்ரெயின் சும்மா வேற லெவல் ஃபாஸ்ட்டில் கிராஸ் பண்ணி போச்சு. இதில் இப்போ நம்ம இருக்கிற இந்த லொக்கேஷன்லாம் வந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கான டாய்லெட் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை பார்க்க அந்த டாய்லெட் ஸ்டைலில் தான் இருந்தது. இதில் இப்போதைக்கு சிமெண்ட் பூசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் பெயிண்ட் பண்ண வேண்டியது, டைல்ஸ் போட வேண்டிய வேலைகள், அப்புறம் வந்து பிளம்பிங், வயரிங், மற்ற வேலைகள்லாம் இதில் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ ட்ராக்கை கிராஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் 2 and 3க்கு வந்தாச்சு. இதில் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது மேலே உள்ள அந்த ஸ்டீல் கம்பி மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அலுமினியம் ஃப்ரேம், அதாவது அந்த ரூஃபிங் எதுவுமே போடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து குடிநீருக்காக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ரெடிமேட் செட்டப் வச்சுருந்தாங்க. பட் இன்னும் இதில் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் இந்த இரும்பு கம்பி வர இடத்துல சுற்றி அந்த கிரானைட் பதிப்பாங்க. அது போக இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இன்னும் பண்ணலை. ஸோ இந்தந்த வேலைகள்லாம் இதில் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் 2 and 3ல ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வரப்போகிற அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைமே வரும்போது இந்த சின்ன சின்ன காங்கிரீட் கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஸ்டேர் கேஸ் வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இதை திறந்துங்க போகும்போது இதில் வந்து ஒரு லிஃப்ட் வரலாம். ஏன்னா அதுக்குரிய செட்டப் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்கார் ஷேப்பில் இருக்குது, சுற்றி வந்து கம்பி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து லிஃப்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதில் வந்து நேராக அந்த கர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே அந்த சைடுமே அந்த ஸ்டீல் ரோடு மேலே வரைக்குமே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த ட்ராக்குக்கு ரெண்டுக்கும் நடுவில் அந்த கர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து போகும்போது எங்கேயுமே இந்த காலம் எழுப்புறதுக்கூடிய வேலைகள் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது பைலிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. இனிமேல் இதுக்கு மேலே அந்த காங்கிரீட் போட்டு மேலே காலம் எழுப்பணும். ஸோ அதனால் இந்த சைடில் எஸ்கலேட்டர் வரலாம். அதாவது ஒரு சைடு எஸ்கலேட்டர், ஒரு சைடு ஸ்டேர் கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தொடர்ந்து போகும்போது இந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரும்போதும் இதே ஸ்டேட்டஸில் தான் இருந்தது. இப்போவுமே அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ரயில்வேஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கும் என்ன சம்மந்தம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே ட்ராக் இருக்குது.
இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் வரதுனால அதை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக க்ரெயின் தேவைப்படும். அதுபோக அந்த ஸ்டீல் கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஹெவி வெயிட் லாரி எல்லாம் தேவைப்படலாம். அதெல்லாம் வந்து இதில் நம்ம ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தா அது வரும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த வேலைகள் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிளாட்ஃபார்மோட வேலை கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டைலில் இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி இதை ரிலேட்டடாக வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வீக்ஸில் ஓப்பன் ஆயிரும், 1 மந்தில் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு வருது. பட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 4 to 6 மந்த் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போது இதில் வந்து இந்த காங்கிரீட் வேலை போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து கிரிட்டைல் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த ஸ்கை வாக்கில் என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த ஸ்கை வாக்கில் கீழே உள்ள ஃப்ரேம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள கம்பி எதுவுமே ஃபிட் பண்ணாமல் இருந்தது, மேலே ரூஃபிங் எதுவுமே போடாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள கம்பி ஃபிட் பண்ணி ரூஃபிங் போடுற அளவுக்கு ரெடி ஆயிருச்சு. சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே வரப்போகிற அந்த ஓவர் பிரிட்ஜ் செக்மெண்ட் வந்து ராணிப்பேட்டில் உள்ள ஃபெசிலிட்டிஸில் ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து அது ஆன் தி வேல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு சில நாட்களில் அது இங்கே வந்து சேர்ந்துருச்சுன்னா இது மேலே பிளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு ரயில்வே சைடில் இருந்தும் சிஎம்டிஐல சைடில் இருந்தும் ப்ராப்பரான சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட இன்னொரு என்ட்ரி பாயிண்ட்டு, அதாவது இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இல்லாமல் கிளாம்பாக்கத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ரோடு வரும், அது வழியாகவும் நம்ம நடந்து வர முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஃபியூச்சரில் இது வந்து டிக்கெட் கவுண்டர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட செட்டப்லாம் பார்க்க அப்படி தான் தருது. பட் ஃபுல்லாகவே இந்த அலுமினியம் ஃப்ரேம் தான் போட்டிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் சோறு எதுவும் கட்டி இதை ப்ராப்பராக டிக்கெட் கவுண்டராக மாற்றலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ரோடு போகும். அந்த ரோடு வழியாக போனால் கூட நம்ம கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இப்போ நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஜிஎஸ்டி ரோடு ரொம்ப பிஸியான ரோடு. ஒரு நாளைக்கு பல லட்சம் வெஹிக்கிள் கிராஸ் ஆகி போகுது. இந்த ரோட்டில் இந்த சைடில் இருந்து அந்த சைடுக்கு டெய்லியும் பல லட்சம் மக்கள் கிராஸ் ஆகி போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்த ஒரு சில மாதங்களில் இன்னும் நிறையா ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரப்போகிறதுனால அதுக்கு முன்னாடி இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ கவர்மெண்ட் இதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி குயிக்காக முடிச்சு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு ஆப்போசிட்டில் சில வேலைகள் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீல் கர்டருமே ரெடியாக இருக்குது பிளேஸ் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா இதில் ரூஃபிங் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது, மற்றபடி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் இதை லிஃப்ட் பண்ணி மேலே பிளேஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த டிராஃபிக்கெல்லாம் டைவெர்ட் பண்ணி விடணும். கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த டிராஃபிக்கெல்லாம் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இந்த வேலைகளை கொஞ்சம் குயிக்காக முடிக்க ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு சில காங்கிரீட் வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்கைவாக்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இப்போ உள்ள கரண்ட் ஒர்க்கிங் பெண்டிங் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு 3 to 6 மந்த் இந்த வேலைகள்லாம் முடிகிறதுக்கு ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அட்லீஸ்ட் தீபாவளிக்குள்ளே இந்த ஸ்கைவாக் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதை மாதிரி பயனுள்ள தகவல்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. We'll meet you in the next video. Until then, bye bye.